Hi friends. So last video la tree map na enna, concurrent hash map na enna and hash table idellame enna அப்படின்றத பத்தி பார்த்தோம். So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா enum map and identity hash map அதுக்கப்புறம் வந்து weak hash map na என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். So enum map அப்படின்றது ஒண்ணும் இல்ல. So enum நீங்க key வந்து ஏதாச்சும் ஒரு enum டைப்பா மென்ஷன் பண்ணனும். So enum type அப்படினா fixed ஆன values எல்லாத்தையும் நீங்க வந்து enum classல ஸ்டோர் பண்ணுவீங்க. Like example இப்போ வந்து நீங்க month எடுத்துட்டீங்க அப்படினா 12 month தான் இருக்கும். Days எடுத்துட்டீங்க அப்படினா 7 days தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா? சோ அது எல்லாத்தையும் நம்ம ஈனமா வந்து கிரியேட் பண்ணுவோம். சோ அத வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா கீயா பாஸ் பண்ணுவீங்க. சோ ஐடென்டிட்டி ஹாஷ் மேப்னா என்ன அப்படினா நீங்க நார்மலா வந்து மேப் கிரியேட் பண்றீங்க அப்படினும்போது உங்களுக்கு ஒரே இண்டெக்ஸ் அக்யூர் ஆகுது அப்படினா அதாவது ஹாஷ் கொலிஷன் ஆகுது அப்படினா எனக்கு கீ ரெண்டுத்தையும் எடுத்து ஈக்குவல்ஸ் மெத்தட் கால் பண்ணி எனக்கு ஈக்குவல் பண்ணி பார்ப்போம் இல்லையா? சோ இங்க எனக்கு என்ன ஆகும் அப்படினா ஈக்குவல்ஸ் மெத்தட் கால் ஆகாது. எனக்கு ஈக்குவல் ஆபரேட்டர் சோ அது எனக்கு கால் ஆகி என்ன ஆகும் அப்படினா வேலிடேட் பண்ணும். சோ ஐடென்டிட்டி ஹாஷ் மேப்னா என்னன்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீக் ஹாஷ் மேப். சோ வீக் ஹாஷ் மேப் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட ரெஃபரன்ஸ் வந்து வீக் ரெஃபரன்ஸா இருக்கு அப்படின்னும் போது சோ அந்த கீ வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் கலெக்ட் பண்ணிடும். சோ மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்க கேட்சி மெமரி மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணும் சோ அப்படின்னா அப்ப நீங்க வீக் ஹாஷ் மேப் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த மேப் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீக் ஹாஷ் மேப்னா என்ன and then enum map identity hash map. சோ இந்த மூணு மேப் பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து வீக் ஹாஷ் மேப்னா என்னன்றத பார்க்கலாம். சோ வீக் ஹாஷ் மேப். சோ இந்த வீக் ஹாஷ் மேப் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து நிறைய கேட்சி மெமரிஸ்ல ஸ்டோர் ஆகிற மாதிரியான டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்டோர் பண்ணணும். சோ பெர்மனண்டா இல்லாம கேட்சி மெமரியில ஸ்டோர் ஆகுற மாதிரி வந்து ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா சோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வீக் ஹாஷ் மேப் அப்படின்றத யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இதுல கொடுக்கக்கூடிய கீ எல்லாமே வந்து வீக் ரெஃபரன்ஸா இருந்துச்சு அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் அந்த என்ட்ரிய மேப்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் என்ட்ரி எந்த ரெஃபரன்ஸோட கீ வந்து எனக்கு வீக் ரெஃபரன்ஸா இருக்கோ சோ அந்த பர்டிகுலர் என்ட்ரியை மட்டும் அது என்ன பண்ணும் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் கலெக்ட் பண்ணி விட்டுரும். சோ இதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வீக் ஹாஷ் மேப் அப்படின்றது. சோ அப்ப நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட ஸ்டோர் பண்றீங்க. சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட நல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா வீக் ரெஃபரன்ஸா மாறிடும்ல. சோ அப்ப அந்த டோட்டல் என்ட்ரியை வந்து அது என்ன பண்ணிடும் அப்படின்னா மேப்ல இருந்து எனக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். சோ இதான் வந்து வீக் ஹாஷ் மேப். சோ கேட்சி மெமரியில ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா சோ அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க வீக் ஹாஷ் மேப் அப்படின்ற இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்போ வீக் ஹாஷ் மேப் அப்படின்றது சோ மேப்போட கீ எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா வீக் ரெஃபரன்ஸா எனக்கு இருக்கும். சோ where keys are held with a weak reference. சோ எனக்கு கீ எல்லாமே வந்து வீக் ரெஃபரன்ஸா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் கார்பேஜ் கலெக்டர் அந்த என்ட்ரியை எனக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். சோ கார்பேஜ் கலெக்டர் can remove entries. சோ கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த என்ட்ரியோட கீ வந்து எனக்கு வீக் ரெஃபரன்ஸா இருக்கோ சோ அந்த பர்டிகுலர் என்ட்ரி வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும். சோ இத எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க கேட்சி மெமரியா வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும். கேட்சி மெமரியில டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா சோ அப்போ வந்து இதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் லைக் கேட்சி. ஓகேவா? சோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ நல் கீ இதுல அலோடா அப்படின்னா ஒரே ஒரு நல் கீ வந்து இது அலோ பண்ணும். நல் வேல்யூஸையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா அலோ பண்ணும். ஓகேவா? சோ நல் கீ அண்ட் வேல்யூ அலோடு. பட் நல் கீ அப்படின்றது 1 அண்ட் நல் வேல்யூஸ். நல் கீ அண்ட் நல் வேல்யூஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா அலோ பண்ணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இது ஆர்டரை மெயின்டைன் பண்ணுமா அப்படின்னா ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது. ஏன் வந்து இந்த வீக் ஹாஷ் மேப் அப்படின்றது ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது அப்படின்னா இன்டர்னலா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹாஷ் டேபிள் தான் மெயின்டைன் பண்ணும். சோ அதனால இது என்ன பண்ணாது அப்படின்னா ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது. சோ ஆர்டர் இஸ் நாட் மெயின்டைன்ட் பிகாஸ் இது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இன்டர்னலா hash table. So hash table அப்படின்ற அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றதுனால சோ இது என்ன பண்ணாது அப்படின்னா
எனக்கு ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணாது. ஸோ அன்ஆர்டரா தான் வந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அன்ஆர்டரா தான் டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ கார்பேஜ் கலெக்டர் வந்து இங்க ஒர்க் ஆகுமானா கார்பேஜ் கலெக்டர் ஒர்க் ஆகும். ஸோ எப்போ வந்து கார்பேஜ் கலெக்டர் ஒர்க் ஆகும் அப்படின்னா என்னோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வீக் ரெஃபரன்ஸா இருக்கு அப்படின்னா அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகி எந்தெந்த என்ட்ரியோட எந்தெந்த என்ட்ரிக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் வீக்கா இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹையா இருக்கும். ஏன் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா இது வந்து ஆட்டோ கிளீன் நடக்குது இல்லையா? ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ட்ரி அது என்ன பண்ணுது அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டுருது கார்பேஜ் கலெக்டர். ஸோ எனக்கு ஆட்டோ கிளீனிங் நடக்கிறதுனால இங்க எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி ஹை. ஸோ ஏன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா ஆட்டோ கிளீனிங்ன்றதுனால. ஸோ ஆட்டோ கிளீன்ஸ். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அப்போ நான் இப்போ ஒரு விகேஷ் மேப் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து கீயா ஸ்டோர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்க ஆப்ஜெக்டை எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் நான் நல்லா மாத்திட்டு அதுக்கப்புறமா நான் வந்து விகேஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விகேஷ் மேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ விகேஷ் மேப். ஸோ இதுக்குள்ள கீ வந்து ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன். வேல்யூ வந்து நான் ஸ்ட்ரிங். ஸோ ரெண்டுமே நான் ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ w equal to new vcache map. ஸோ ஒரு vcache map வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை வேல்யூஸ் ஆட் பண்ணுமா? ஸோ வேல்யூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? புட் மெத்தட் வந்து கால் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை ஒரு ரெஃபரன்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ட்ரிங் is equal to new string of. ஸோ இதுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு நேம் ஒன்று நான் கொடுத்துக்க போறேன் அருண். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து ஸ்ட்ரிங் s1 equal to new string of. ஸோ இதுக்குள்ளேயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்க போறேன். ஸோ என்ன நேம் நான் கொடுக்க போறேன் அப்படின்னா உள்ள கணேஷ். ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு நேம் வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ்ல பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து கீ ஆப்ஜெக்டா நான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ அப்போ w டாட் புட் மெத்தடை கால் பண்ணிட்டு ஸோ இதுக்குள்ள எஸ் அப்படின்ற அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை எனக்கு கீயா ஆட் பண்ணு. வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ அருண் டெவலப்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி w டாட் புட் ஆஃப் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா s1 அதுல இருக்கக்கூடிய பர்சனை ஆட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு ஜாப். ஸோ டெஸ்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ என்னது w அப்படின்ற மேப் தானே. ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் வருமா? ஸோ இப்போ எனக்கு கனிஷ் டெஸ்டர் அருண் டெவலப்பர் அப்படின்றது எனக்கு வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்க. எனக்கு ஆர்டர் வந்து மெயின்டைன் ஆகல. ஸோ ஆர்டர் வந்து எனக்கு என்ன ஆகல அப்படின்னா மெயின்டைன் ஆகாம வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு இப்போ எனக்கு ஆர்டர் வந்து மெயின்டைன் ஆகல. ஏன் ஆர்டர் மெயின்டைன் ஆகல அப்படின்னா இது ஹேஷ் டேபிள் எனக்கு இன்டர்னலா ஃபாலோ பண்ணும்ல, அதனால மெயின்டைன் ஆகல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸை வந்து நல் பண்ண போறேன். ஸோ எஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணியிருக்கேன்ல அருண்னு, அதே மாதிரி s1க்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கனிஷ்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ரெஃபரன்ஸை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல் மாத்த போறேன். ஓகேவா? நல்லன்ற மாத்துறது நான் வந்து வேல்யூ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லன்றதா மாத்துறேன். ஸோ s equal to null. ஓகேவா? ஸோ மேப்ல நான் ஆட் பண்ணும்போது எஸ்க்கு என்ன வேல்யூ இருந்துச்சு? அருண்ன்ற வேல்யூ அப்படியே தான் இருந்துச்சு. மேப்ல ஆட் பண்ணிட்டேன். மேப்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ்க்கு நான் நல்லன்ற ரெஃபரன்ஸ் வந்து எஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நல் அப்படின்ற வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிருக்கேன். ஸோ முன்னாடியும் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ W. ஓகேவா? ஸோ எஸ்க்கு நல்லன்னு மாத்திட்டேன். நல்லன்னு மாத்தினதுக்கு அப்புறம் கார்பேஜ் கலெக்டர் அந்த என்ட்ரியை வந்து கலெக்ட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? கார்பேஜ் கலெக்டர் அந்த என்ட்ரியை கலெக்ட் பண்ணும். ஆனா இப்போ இங்க நீங்க பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அது கலெக்ட் ஆகிட்டு ஒன்லி கனிஷ் டெஸ்டர் அப்படின்றது மட்டும் எனக்கு வராது. ரெண்டுமே தான் வரும். ஏன் எனக்கு ரெண்டுமே வரும் அப்படின்னா, எனக்கு ரெண்டுமே வந்திருக்கா? ஏன் ரெண்டுமே வந்திருக்கு? நம்ம தான் நல் பண்ணிட்டோமே, ஏன் வந்து கார்பேஜ் கலெக்டர் கலெக்ட் பண்ணல அப்படின்னா, எனக்கு வந்து கார்பேஜ் கலெக்டர் கலெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ எப்போ எனக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ எப்போ எனக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகும்போது தான் அது போயிட்டு மெமரியில கலெக்ட் ஆயிருக்கும். கார்பேஜ் கலெக்டர் எப்போ கால் ஆகும்? என்னோட மெயின் மெத்தட் வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து டெர்மினேட் ஆகும்போது தானே எனக்கு வந்து கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகும். ஸோ அப்போ எனக்கு மெயின் மெத்தட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கார்பேஜ் கலெக்டரை முன்னாடியே கால் பண்ண போறேன். ஸோ கார்பேஜ் கலெக்டர் கால் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? ஸோ system.gc கால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ நான் system.gc கொடுத்து கார்பேஜ் கலெக்டர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா முன்னாடியே கால் பண்ணிக்கிறேன். ஸோ முன்னாடியே கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, கார்பேஜ் கலெக்டர் கால் ஆயிடுச்சு. கால் ஆனது எனக்கு என்ன பண்ணிடுச்சு? நான் எந்த ரெஃபரன்ஸை நல் பண்ணி வச்சிருந்தேனோ அந்த ஆப்ஜெக்டை எனக்கு ரிமூவ் பண்ணிடுச்சா? என்னோட மேப்ல இருந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதான் என்ன அப்படின்னா வீக் ஆஷ் மேப் அப்படின்றது. இதுவே நீங்க வந்து ஆஷ் மேப்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை அது கலெக்ட் பண்ணாது. நல்லா இருந்துச்சுனாலுமே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ வீக் ஆஷ் மேப்ல மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ட்ரியை அது எனக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதை ரிமூவ் பண்ணும் தான். ஏன் கார்பேஜ் கலெக்டரை நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நான் வியூ பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து இதை கால் பண்ணி இங்கே வியூ பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதை நீங்க கால் பண்ணலை அப்படின்னாலுமே இன்டர்னலா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் கால் ஆகும்போது அதை அது ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வீக் ஆஷ் மேப் அப்படின்றது. ஸோ அப்போ நீங்க வந்து ரெஃபரன்ஸ்ல ஆப்ஜெக்டை வந்து ரெஃபரன்ஸ்ல ஸ்டோர் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த ரெஃபரன்ஸ் வீக் ரெஃபரன்ஸா மாறும்போது அந்த என்ட்ரியை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இது வந்து வீக் ஆஷ் மேப் அப்படின்றது. ஸோ இதே மாதிரி ஐடென்டிட்டி ஆஷ் மேப் அண்ட் ஈனம் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மேப் பத்தி பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈனம் மேப்னா என்னன்றது சொல்றேன். ஸோ ஈனம் மேப் ஸோ ஈனம் அப்படின்றது லைக் கிளாஸ் மாதிரி தான். ஸோ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னா ஈனம் டைப் ஆஃப் வேல்யூஸ். ஈனம் நம்ம வந்து ஒரு ஈனம் டைப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஈனம் டைப்புக்கு ஒரு சில வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி அசைன் பண்ணி வச்சிருவோம். ஸோ அந்த வேல்யூஸை தான் வந்து நம்ம ஃபிக்ஸ்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்டா வந்து ஒரு சில வேல்யூஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈனம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ லைக் நீங்க வந்து டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 7 days தான் இருக்கும். ஸோ மண்டே டு சண்டே எனக்கு 7 days தான் வந்து வீக்லி இருக்கு. ஸோ அது வந்து கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ தானே. அப்போ டேன்னு ஒரு ஈனம் வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த 7 கான்ஸ்டன்ட் வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இல்ல அப்படின்னா இப்போ சப்போஸ் ஏதாச்சும் வந்து இப்போ ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து சைசஸ் இருக்கும். சைசஸ்ன்னு பார்க்கும்போது ஃபிக்ஸ்டா வந்து ஒரு சில சைசஸ் இருக்கும். ஸோ அந்த சைசஸ் எல்லா சைஸையுமே வந்து நம்ம அந்த சைஸ் அப்படின்ற ஈனம்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுவே மந்த்ன்னு பாத்தீங்கன்னா 12 month தான், அதை தாண்டி எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டான வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஈனம் கிரியேட் பண்ணி அந்த ஈனம்ல நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஈனம் மேப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஈனம் அப்போ ஈனம் டைப்பா நீங்க ஒன்று ஈனம்னு ஒரு டைப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க. அதை தான் வந்து நீங்க ஈனம் மேப்ல கீயா பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ கீ எனக்கு எதை மட்டும் அலோவ் பண்ணும் அப்படின்னா ஈனம் டைப்பை மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும் கீயா பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ மேப் ஆப்டிமைஸ்ட் use with the enum type of key. Keys only. So அப்போ enum மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அது கீயா அலோ பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். எனக்கு நான் என்ன ஆர்டர்ல வேல்யூஸ் கொடுக்குறேனோ அதே ஆர்டர்ல எனக்கு வேல்யூஸ் அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டரை மெயின்டைன் பண்ணும்.
ஏன் இந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா இது இன்டர்னலா என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னா அரே தான். அரேவோட டேட்டா ஸ்ட்ரக்சரை தான் அது என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ அரேவை ஃபாலோ பண்றதுனால எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். அப்போ இது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சைஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும். ஏன்னா ஈனம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஈனம் டைப்பை கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஃபிக்ஸ்டான வேல்யூஸ் அதில் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அதை மேப்ல நம்ம யூஸ் பண்ற போறோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க என்ன ஈனம் வச்சிருக்கீங்களோ அது கொடுத்து மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், வேல்யூஸை ஆட் பண்ண முடியும். அப்போ என்னோட ஈனமோட டைப் தான் என்னோட ஈனமோட டைப்ல எத்தனை வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிருக்கணும். இப்போ நான் ஒரு 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 10 தான் என்னோட மேப்போட சைஸுமா இருக்கும். ஓகேவா? சைஸ் எனக்கு ஏன்னா வந்து அரேவை தானே இது இன்டர்னலா ஃபாலோ பண்ணுது. அரேவோட சைஸ் எனக்கு ஃபிக்ஸ்டா இருக்கு. ஈனம் நம்ம கிரியேட் பண்ணிடுறதுனால ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் தான் நம்ம அதில் அசைனும் பண்ணி வச்சிடறோம். ஸோ அதனால அதுவுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா நல் கீயை வந்து எனக்கு அலோவ் பண்ணாது, நல் வேல்யூ வந்து அலோவ் பண்ணும். ஸோ நல் கீ இஸ் நாட் அலோவ். நல் வேல்யூ வந்து எனக்கு அலோவ் பண்ணும். ஸோ எனக்கு நல் வேல்யூ மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நல் கீயை வந்து எனக்கு அலோவ் பண்ணாது, நல் வேல்யூ மட்டும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ஈனம் டைப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஈனம் டைப்ல இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் கீயா வச்சு வேல்யூ ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஈனம் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஈனம் அப்படின்றது லைக் கிளாஸ் மாதிரி தான் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஈனம், ஸோ அதுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்க போறீங்க. இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி டேஸ் தான் வந்து நான் ஈனமா வச்சுக்க போறேன். ஸோ அதனால டேன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்க நார்மலா வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நியூ போயிட்டு நியூல கிளாஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஈனம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? பிகாஸ் ஈனம் அப்படி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஈனம் அப்படின்றத நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேஸ், எத்தனை டேஸ் இருக்கு, நமக்கு 7 டேஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் சண்டே, சாட்டர்டே, சண்டே. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது என்னோட ஈனம் டைப் டேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஈனம் டைப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஈனம் மேப் ஒன்று கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்குள்ள என்ன பண்ணுவேன், கீயா இந்த டேஸ் மட்டும் தான், இந்த 7 டேஸ் மட்டும் தான் என்னால ஆட் பண்ண முடியும், அதை மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ வேற எதுவும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆட் பண்ண முடியாது, அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஈனம் மேப் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ ஈனம் மேப். ஸோ இதுல வந்து எனக்கு கீ டைப் பாருங்க என்னன்னு கொடுத்துருக்கு, ஈனம் கீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ நீங்க டைரக்டா ஈனம் டைப் இல்லாம வேற எந்த டைப் ஆஃப் கீயும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஸோ ஈனம் மேப்ல கீயை வந்து என்னன்னு கொடுத்துருக்கு, ஈனம் டைப் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஈனம் டைப் நம்ம என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், டே இல்லையா? ஸோ அப்போ அந்த டே அப்படின்றத இங்க பாஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ என்ன பாஸ் பண்ண போறீங்க, ஸ்ட்ரிங். ஓகேவா? equal to new enum map. So இது மாதிரி கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் சாரி எந்த ஈனம் டைப்பை வந்து நீங்க கீயா யூஸ் பண்ண போறீங்களோ அதை வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ டே டாட் கிளாஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன டைப் ஆஃப் ஈனம் டைப் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதையே வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஈனம் மேப் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கீ வந்து ஈனம் டைப்பை தான் நீங்க கொடுக்கணும். ஸோ ஈனம் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லலாம், கிளாஸ் மாதிரியே தான். ஸோ அதில் வந்து ஃபிக்ஸ்டான வேல்யூஸை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வேல்யூ ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து அதோட ஆப்ஜெக்டை நீங்க கிரியேட் பண்ணும்போது
அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன ஈனம் கிளாஸ் பாஸ் பண்றீங்களோ அந்த ஈனம் கிளாஸ் என்ன ஈனம் கிளாஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ கீக்கு அதோட ஆப்ஜெக்ட் வந்து இங்க நீங்க டைப் பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ இந்த டே டாட் கிளாஸ் அப்படின்றத நீங்க கொடுப்பீங்க. ஸோ டேன்றது என்னோட ஈனம் டைப். சப்போஸ் நீங்க வேற ஏதாச்சும் ஈனம் டைப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பீங்க ஓகேவா. ஸோ அப்போ இ டாட் புட் ஆஃப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள வேல்யூஸ் ஆட் பண்ண போறேன். ஸோ டே கீன்னு கேக்குதா. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டே அப்படின்ற ஈனம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து எடுத்து கீயா ஆட் பண்ணும். அப்போ டே டாட் ஸோ அதில் பாருங்க எனக்கு ஃப்ரைடே மண்டே சாட்டர்டே சண்டே நம்ம என்னென்ன டேஸ்லாம் அதில் ஆட் பண்ணி வச்சிருந்தோமோ அது எல்லாமே எனக்கு இங்க ஷோ ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ அப்போ மண்டே நான் வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ தமிழ். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வேல்யூஸை ஆட் பண்றேன். ஸோ அதே மாதிரி இ டாட் புட் ஆஃப் ஸோ டே டாட் அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு டே டியூஸ்டே. ஸோ இங்க வந்து வேற ஏதாவது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இ டாட் புட் ஆஃப் டே டாட் சண்டே. ஸோ இங்க வந்து அதுக்கான வேல்யூ ஏதாச்சும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூஸ் ஆட் பண்றேன். ஸோ அப்போ ஈனம் மேப் பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல கீயா வந்து ஒன்னு ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா ஈனம் கீ தான் உங்களால ஆட் பண்ண முடியும். ஸோ வேற எதையும் நீங்க டைரக்டா ஆப்ஜெக்டா ஆட் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈனம் டைப்பை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை தான் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கீயா பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஈனம்ல என்னென்ன வேல்யூஸை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்களோ அதை மட்டும் தான் என்ன பண்ண முடியும் உங்களால கீயா பாஸ் பண்ண முடியும். வேற எதையுமே வந்து உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்றேன். நான் ஒரு 3 வேல்யூ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இ ஸோ இந்த நேம்ல ஆல்ரெடி எங்கிட்ட ஈனம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து டே 1 கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கேயும் எல்லா இடத்துலயும் என்ன பண்றேன் அப்படின்னா டே 1 அப்படின்னு நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே எனக்கு டேல தான் எரர் வருது. டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்கிட்ட ஈனம் கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்திருக்கா. ஸோ மண்டே தமிழ் டியூஸ்டே அண்ட் சண்டேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே வந்து ஆர்டரா வந்திருக்கு. நான் என்ன ஆர்டர்ல வந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அதே ஆர்டர்ல எனக்கு வேல்யூ எல்லாமே வந்திருக்கு. ஸோ எப்படி ஆர்டரா வருது அப்படின்னா இது இன்டர்னலா எனக்கு என்ன ஃபாலோ பண்ணும் அரேவை ஃபாலோ பண்ணும்னு பார்த்தோம்ல. ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். ஸோ நீங்க ஈனம் மேப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஈனம் டைப் ஆஃப் கீஸை மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஈனம்ல ஆல்ரெடி ஒரு ஈனம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் அங்க ஸ்டோர் பண்ணுவீங்க. ஈனம் அப்படின்றது எல்லாத்துக்கும் நம்ம கிரியேட் பண்ணிட மாட்டோம். சும்மா ஒரு சில வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்குன்னு. ஸோ ஃபிக்ஸ்டான வேல்யூஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா ஸோ அது அந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஈனம் கிளாஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா. ஸோ இது வந்து எனக்கு ஈனம் மேப் அப்படின்றது இட் அலோஸ் ஒன்லி ஈனம் கீஸ் மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணும் அலோ பண்ணும் ஓகேவா. ஸோ இது வந்து ஈனம் மேப் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி ஆஷ் மேப். ஸோ ஐடென்டிட்டி ஆஷ் மேப்னா என்ன. ஸோ ஐடென்டிட்டி ஆஷ் மேப்னா என்ன அப்படின்னா எனக்கு இது வந்து போயிட்டு கண்டென்ட்டை செக் பண்ணாது. எனக்கு ஐடியை போயிட்டு செக் பண்ணும். எனக்கு அட்ரஸை மட்டும் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு கண்டென்ட் எல்லாம் செக் பண்ணக்கூடாது. எனக்கு ஐடியை தான் செக் பண்ணணும் அப்படின்னா அப்பதான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐடென்டிட்டி ஆஷ் மேப் அப்படின்றத யூஸ் பண்ணும். ஸோ எனக்கு அது என்ன பண்ணாது அப்படின்னா ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி வேல்யூஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து அது கம்பேர் பண்ணாது. ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாம ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து எனக்கு ரெஃபரன்ஸையும் செக் பண்ணும் இல்லையா. ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து ஒன்லி எனக்கு கண்டென்ட்டை மட்டும் செக் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐடென்டிட்டி ஆஷ் மேப் அப்படின்றது ஸோ எனக்கு வந்து ஈக்குவல்ஸ் மெத்தடுக்கு பதிலா ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கும். எதை கம்பேர் பண்றதுக்குன்னா கீயை கம்பேர் பண்றதுக்கு ஓகேவா. ஸோ அப்போ மேப் so that compares key
using reference equality. So reference equal பண்ணனும்னா என்ன யூஸ் பண்ணனும் equal to operator. So இந்த equal to operator யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படினா இது compare பண்ணும் instead of equals method. ஓகேவா? So இத வந்து எனக்கு யூஸ் பண்ணும் எதை கம்பேர் பண்றதுக்கு கீயை கம்பேர் பண்றதுக்காக. ஓகேவா? சோ அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா எனக்கு கீ வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் ஓவர்ரைட் பண்ணி விட்டுரும். ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈக்குவல் ஆபரேட்டரை தான் அது இன்டர்னலா ஃபாலோ பண்ணும். அதனால ஒரே மாதிரியான வேல்யூவா இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணக்கூடிய கீஸ் வந்து ஒரே ஆப்ஜெக்டா இருக்கு அப்படின்னாலும் அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வேற அப்படின்னா அது என்ன பண்ணாது ஓவர்ரைட் பண்ணாது. புது வேல்யூவா தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? சோ இது வந்து கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல வந்து அலோவ் பண்ணும். ஓகேவா? சோ null key and null values வந்து allowed. சோ null keyயும் null value எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணும். ஓகேவா? சோ அதே மாதிரி இது வந்து எனக்கு ஆர்டரை மெயின்டைன் பண்ணுமானா ஆர்டரை வந்து இது மெயின்டைன் பண்ணாது. சோ ஆர்டர் வந்து not maintained. சோ ஆர்டர் வந்து எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா மெயின்டைன் பண்ணாது. ஓகேவா? சோ இது இன்டர்னலா எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா flat array. சோ flat arrayவை ஃபாலோ பண்ணும். சோ அப்ப நீங்க வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அது கம்பேர் பண்ணுது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும் ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு கம்பேர் பண்ணாது. ஈக்குவல் டு ஆபரேட்டரை யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணும். சோ இப்போ நான் வந்து ஒரு ஐடென்டிட்டி ஹாஷ் மேப் வந்து கிரியேட் பண்ண போறேன். சோ இப்போ ஐடென்டிட்டி ஹாஷ் மேப். சோ கீ வந்து நான் ஸ்ட்ரிங் அதே மாதிரி வேல்யூவும் ஸ்ட்ரிங் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ அப்போ I equal to new identity hash map. சோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ ஸ்ட்ரிங் வந்து நான் என்ன பண்றேன்னா ரெஃபரன்ஸ்ல கொடுத்து உங்களுக்கு தனித்தனியா நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். சோ இப்போ ஸ்ட்ரிங் d equal to new string of சோ ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். சோ அப்போ இங்க ஏதாச்சும் ஒரு நேம். சோ ஹர்ஷிதா. சோ இந்த மாதிரி வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் d1 equal to new string of ஹர்ஷிதா. சோ இந்த மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே வேல்யூஸ் தான் நான் வந்து இங்க ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேற ஒரு ரெஃபரன்ஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்கேன் அந்த ரெண்டு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வேல்யூஸை வந்து ஐடென்டிட்டி ஹாஷ் மேப்ல ஆட் பண்ணும்போது i.put_of இங்க வந்து dன்றத dல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கீ ஆப்ஜெக்டா எடுத்துக்கணும். வேல்யூக்கு நான் வேற ஒரு வேல்யூ வந்து டைரக்டா பாஸ் பண்றேன். சோ ஸ்டூடெண்ட். சோ ஸ்டூடெண்ட்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். அதே மாதிரி இங்க i.put_of d1 வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். d1 பாஸ் பண்ணிட்டு இதுல அதுக்கான வேல்யூ என்ன பண்றேன் அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒண்ணு நான் பாஸ் பண்ணிக்க போறேன். சோ இங்க வந்து worker. சோ இந்த மாதிரி வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். சோ ரெண்டு இடத்துலயுமே ஹர்ஷிதான்னு ஒரே கீ ஆப்ஜெக்ட் தான் இங்க நான் ஸ்டோர் பண்றேன். சோ அந்த மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூ ஓவர்ரைட் பண்ணிடும்ல. சோ அப்ப இங்கேயும் ஹர்ஷிதான்ற கீ தான் இங்கேயும் ஹர்ஷிதான்ற கீ தான். அப்ப வந்து எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த வேல்யூவா ஒர்க்கரா அது ஓவர்ரைட் பண்ணிட்டு சிங்கிள் ஆப்ஜெக்டா தான் ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாது. ஏன் அப்படின்னா ஐடென்டிட்டி ஹாஷ் மேப்பை பொறுத்த வரைக்கும் கீஸோட கம்பாரிசன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல்ஸ் மெத்தடை பேஸ் பண்ணது கிடையாது. அது ஈக்குவல்ஸ் மெத்தடை பேஸ் பண்ணி எனக்கு கம்பேர் பண்ணுச்சுனாதான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா
ஸோ ஓவர் ரைட் பண்ணி விட்டுட்டு ஹர்ஷிதா ஒர்க்கர்ன்றது மட்டும் எனக்கு வந்து வரும். இப்போ இங்க எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஐடென்டிட்டி ஹாஷ் மேப்ல ஈக்குவல்ஸ் மெத்தடை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணாது இது கம்பேர் பண்ண போறது இல்ல. ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி எனக்கு கம்பேர் பண்ண போகுது. ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ரெண்டு ஆப்ஜெக்டையுமே அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஐ அப்படின்ற இந்த மேப் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க, ஸோ எனக்கு ஹர்ஷிதா ஸ்டூடெண்ட்ன்றதும் வந்திருக்கு, ஹர்ஷிதா ஒர்க்கர் அப்படின்றதும் வந்திருக்கு. மேப் அப்படின்னாலே கீ ஒன்னா இருந்துச்சுன்னா கீ டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, கீ சேமா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஸோ எனக்கு வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும் அப்படின்றதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இங்க எனக்கு வேல்யூவை என்ன பண்ணல, ஓவர் ரைட் பண்ணாம ரெண்டுத்தையுமே எனக்கு சேர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா ஐடென்டிட்டி ஹாஷ் மேப். ஸோ இது என்ன பண்ணாது அப்படின்னா ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணாது. ஸோ ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும், அதாவது அதோட ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி எனக்கு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஐடியை பேஸ் பண்ணி பர்டிகுலரா ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்க கெட் பண்ண போறீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா அப்பதான் ஐடென்டிட்டி ஹாஷ் மேப் அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கம்பேர் பண்றதுக்கு ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாது. என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா ஈக்குவல் ஆப்ரேட்டரை வந்து எனக்கு என்ன பண்ணும், யூஸ் பண்ணும். சப்போஸ் இங்க நான் வந்து அதை ரெஃபரன்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வேற வேற ஆப்ஜெக்டா கொடுக்காம டைரக்டாவே டபுள் கோட்ஸ்ல ஹர்ஷிதான்னு கொடுத்தேன்னா அப்ப எனக்கு அது ஓவர் ரைட் பண்ணிடும். ஏன்னா தேர் இஸ் நோ ரெஃபரன்ஸ். நான் டைரக்டா நியூ கொடுத்த ஆப்ஜெக்டாவும் தனித்தனி ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணல, டைரக்டா ஒரு வேல்யூவா பாஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல. சோ அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு சிங்கிள் வேல்யூவா தான் ஆட் பண்ணும். நான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நியூ ஆப்ஜெக்டா தனித்தனியா வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, வேற வேற மெமரியில எனக்கு அது இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அது கம்பேர் பண்ணி ஸோ எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஐடென்டிட்டி ஹாஷ் மேப் அப்படின்றது. ஸோ ஈக்குவல்ஸ் மெத்தடுக்கு பதிலாக ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஐடென்டிட்டி ஹாஷ் மேப். ஸோ ஈன மேப் அண்ட் வீக் ஹாஷ் மேப். ஸோ அவ்வளவுதான். ஓகேவா?